சந்திரபாபு நாயுடு கிணற்றில் குதித்து சாக வேண்டும். ஜெகன்மோகன் ரெட்டி. இபிஎஸ்க்கு கொலை மிரட்டல் விடுக்கவில்லை உதயநிதி ஸ்டாலின். திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பேசிய அண்ணாமலை. செங்கோட்டையன் மன்னிப்பு கேட்டார். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் ஜெகன் விமர்சித்துள்ள விதம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் யூரியா தட்டுப்பாடு நிலவுவதால் விவசாயிகள் நாள் முழுவதும் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ளது. இதை குறிப்பிட்டு இதற்கு முதல்வர் சந்திரபாபு நாயுடு கிணற்றில் குதித்து செத்து போவது நல்லது என்று ஜெகன் பேசியுள்ளார். ஒரு முதல்வரை இப்படியெல்லாம் பேசலாமா? அதிமுக ஐசியூவில் சென்றுவிடும் என்று துணை முதல்வர் உதயநிதி சொன்னது தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பது போல் இருப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருந்தார். இதற்கு விளக்கமளித்த உதயநிதி, பாஜகவின் சர்ஜரியால் அதிமுக ஐசியூவில் சேர்க்கப்படும் நிலையில் இருப்பதைத்தான் அப்படி சொன்னதாகவும் 100 ஆண்டுகள் உடல் நலத்தோடு இபிஎஸ் வாழ வேண்டும் எனவும் கூறியுள்ளார். மேலும் ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடுபவரே உண்மையான தலைவர் என இபிஎஸ்ஐ விமர்சித்துள்ளார் துணை முதல்வர். பாஜகவின் அண்ணாமலை திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பேசியிருப்பது அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. திமுக கூட்டணி வலிமையாக இருப்பதாகவும் மீண்டும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விஜய் 2வது இடம் பிடிக்கலாம் என தெரிவித்த அவர், தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெறும் வலிமை பாஜகவுக்கு இல்லை என அவர் கூறியுள்ளார். அண்ணாமலையின் திடீர் மனமாற்றத்திற்கு காரணம் என்னவாக இருக்கும்? கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஆர்பி உதயகுமாரின் தாய் குறித்து பேசியதற்கு செங்கோட்டையன் மன்னிப்பு கேட்டுள்ளார். செங்கோட்டையனின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்பி உதயகுமார் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அது குறித்து கேட்டபோது அவரது தாய் இறந்து விட்டார், முதலில் அதை பார்க்க சொல்லுங்கள் என செங்கோட்டையன் கூறியதாக தெரிகிறது. இந்த நிலையில் தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்ட அவர் ஆர்பி உதயகுமாரின் தாயாருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறேன் என்று கூறினார் செங்கோட்டையன்.